வீட்டுக்குள்ளே டிவியிலே தினகரன் பேசிக்கொண்டு இருந்தால், ஒரு கிறிஸ்டியன் டிவி ஓடிக்கொண்டிருந்தால் தைரியமாக வீட்டுக்குள்ளே வந்து அந்த டிவியை ஆஃப் பண்ணி போய்விடுவான். நீ இனிமே இதை வைத்தால், நீ வேத புஸ்தகத்தை வாசித்தால் நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, உன்னை நான் வெளியே தள்ளி விடுவோம் என்று. அப்பேற்பட்ட ஒரு ரவுடியாக அந்த ஜாக் என்கிற ஒரு பையன் அந்த இடத்துல அவர்களை அவ்வளவு உபத்திரப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த சகோதரிகள் 3 பேரும் நன்றாக வைராக்கியம் உள்ள சகோதரிகள் இந்த அவங்களுடைய வில்லேஜினுடைய தெருவை எல்லாம் வரைந்து அதில் உள்ள சாத்தானின் கோட்டைகளை எல்லாம் செய்து அந்த உபத்திரப்படுத்தர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி வைத்து தினந்தோறும் ஜெபித்தார்கள். கடைசியில் அந்த கோட்டைகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு அழிந்து போக வேண்டும் என்று உபவாசம் போட்டு கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். எங்களோட வந்து சொல்லுவார்கள், நீங்களும் வாங்க பாஸ்டர் எங்க கிராமத்துல வந்து நீங்களும் வந்து ஜெபிக்க வரணும். நாங்க மாசத்துல ஒரு தடவை நாங்களும் போய் ஜெபித்து விட்டு அவர்களை எல்லாம் உற்சாகப்படி நீங்க தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று. சாட்டாக நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே சகோதரிகளே நடந்த சம்பவம். ஒரு இடி விழுந்தது, அந்த இடத்துல இருந்த அந்த கோயில் மேலே அப்படியே விழுந்து அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. ஹல்லேலூயா. இந்த சகோதரிகள் என்ன செய்வார்களாம், தினந்தோறும் காலையில போயிட்டு காலையில எழும்பின உடனே அந்த கோயிலுக்கு முன்பாக நின்று போய் அந்நிய பாஷையை பேசி அந்த இடத்தை விட்டு இது போன ஆண்டவரே இது போக வேண்டும் என்று எப்போதும் ஜெபிப்பார்களாம். கடைசி பூஜாசாரி என்ன சொன்னாராம், நீங்க தயவு செய்து இந்த பக்கம் வராதிங்க, எனக்கு ஒரு மாதிரி பேர்னிங்கா இருக்குது, நீங்க இந்த பக்கம் வராதிங்க என்று சொல்லி அவருக்கு சிக்காக ஆகி என்னால பூஜையும் பண்ண முடியாது என்று அது முன்பாகவே சொல்லிவிட்டார். அதுக்கு பிறகு இடியும் விழுந்தது, ஒன்றுமே இல்லை. ஒரு பூஜையில திருவிழாயில ஒன்றுமில்லை, ஒன்று நடந்தது. 2வதாக அந்த சகோதரன் ஜாக் என்கிற சகோதரன் பயங்கரமான பாவத்திலே பிடிபட்டு அவனை ஜெயிலுக்கு போய் பெர்மனண்டாக ஜெயிலில் ஆகிவிட்டான், ஆயுள் தண்டனை. 2வது அந்த ரவுடி போய்விட்டான். 3வதாக இந்த சகோதரிகள் ஜெபித்து கொண்டு அந்நிய பாஷையில ஜெபித்து பயங்கரமாக ஜெபித்த போது அந்த தெருவிலே இருந்த அந்த கடைசியில இருந்த வீட்டில் இருந்த ஒரு பெண், பேய் பிடித்த பெண், அவள் பயங்கரமாக எனக்கு எரியுது என்று சொல்லி பயங்கரமாக கத்தினாலாம். அந்த தெருவில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு போயிட்ட போது அந்த கடைசியில் இருக்கிறவங்க அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்கள போய் அவங்களை நிறுத்துங்க என்று அந்த பேய் சத்தம் போட்டுச்சான். உடனே அது யாரு இப்ப ஜெபம் பண்றான்னு போய் பார்த்த அந்த சகோதரிகள் ஆவியிலே நிறைந்த அக்னியா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அந்த சகோதரிகளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த பேயை விரட்ட ஆரம்பித்தார்கள். இவர்கள் வந்து ஜெபித்த போது அந்த படிப்பறிவில்லாத சகோதரிகள், உண்மையாகவே எங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அவங்க படிப்பு கிடையாது. அவர்கள் வந்து ஜெபித்த போது அந்த பேய் ஓடினது. அந்த சகோதரி விடுதலையாக்கப்பட்டாள். அதற்கு பின்பு இந்த 3 சகோதரிகளிடத்திலும் ஜெபிப்பதற்கு அந்த வில்லேஜில் உள்ள ஜனங்கள் வியாதிப்பட்டால் வந்து ஜெபிக்க வருவார்கள். இவர்கள் ஆலயத்தில் இருந்து ஜெபித்து பாஸ்டரிடம் ஜெபித்து எண்ணெயை வாங்கி கொண்டு போய் அங்க போய் எண்ணெய் வைத்தவர்கள் ஜெபிப்பார்கள். பரிபூர்ண விடுதலை. நாங்கள் மஸ்கட்டுக்கு போய்விட்டு 2 வருடம் கழித்து நாங்கள் திரும்ப போன போது எங்களிடம் அந்த சகோதரிகள் ஓடி வந்து அவ்வளவு சந்தோஷம், எங்களை வந்து கெட்டி பிடிச்சி, பாஸ்டர் இப்ப பாருங்க, வாங்க இங்க வந்து பாருங்க, எங்க வில்லேஜுக்கு வாங்க, எங்க கணவர் ரட்சிக்கப்பட்டாரு, என் பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டது, இப்ப குடும்பம் எங்க வில்லேஜ்ல ஒரு இந்த கோயிலுமே கிடையாது, குடிவாரங்க கிடையாது, எங்க வில்லேஜ் வந்து முழுவதும் இயேசுவின் வில்லேஜ் அப்படின்னு அவ்வளவு சத்தமா அவ்வளவு சந்தோஷமா வந்து சொன்னார்கள். நாங்கள் போய் அங்கே ஒரு பெரிய அளவுல எங்க கூட்டம் நடத்தணும் தெரியுமா, தெருவில் வீட்டுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ டிவி இருக்க முடியாத ஒரு இடத்துல எப்படி ஆனது, ஒரு 3 சகோதரிகளுடைய ஜெபம், உருக்கமான ஜெபம், கண்ணீரின் ஜெபம், உபவாசத்தோடு நல்ல வைராக்கியமாக ஜெபித்த ஜெபத்தின் மூலம் அந்த பட்டணம் அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இதை நான் அனுபவத்திலிருந்து உங்களிடத்தில் சொல்கிறேன். இது பொய்யெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இது உண்மை. அதனாலதான் நான் சொல்றேன், நம்முடைய சகோதரிகளாக நாம் ஜெபித்தால் ஏன் அது நடக்காது? நிச்சயமாக நடக்கும். ஒரு பாவியான ஸ்திரீனுடைய அவளுடைய ஒரு மாற்றத்தின் மூலம் அவள் போய் சொன்ன ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த ஹோல் வில்லேஜும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவாக நாம் கர்த்தருக்காக நாம் செய்ய நிச்சயமாக நாம் வாழ்கிற இடம் நம்மளை ஒரு இடத்திலே ஆண்டவர் வைத்திருப்பார் ஆகியும் நிச்சயமாக அந்த இடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாகத்தான் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவரவருக்கு குடியிருப்புக்கென்று
கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? எல்லைகளை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் குடியிருக்கிற இடத்தில், இந்த பிரான்ஸ் இடத்திலே, நீங்கள் இந்த இடத்திலே ஒருவேளை உங்களை குடியிருக்கும்படியாக வைத்திருப்பார் ஆகில், இந்த இடத்தில் உள்ள மக்களை ரட்சிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உண்மையாகவே எந்த இடத்திலே நாம் குடியிருக்கிறோமோ அந்த இடத்தை சூழ இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மளை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். அதனால நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் எல்லாம் நன்றாக இருக்கிறது, நான் மட்டும் பரலோகத்தில் போனா போதும், இவங்கெல்லாம் எப்படி போனா எனக்கு என்ன, இவங்களுக்கெல்லாம் யார் போய் சுவிசேஷம் சொல்லுவா, எப்படித்தான் போய் சுவிசேஷம் சொல்ல அப்படின்னு நாம ஒருபோதும் நினைக்க கூடாது. அருமையானவர்களே, செல்பிஷா நம்ம வாழக்கூடாது. இவங்களெல்லாம் நரகத்துக்கு போனா இந்த கணக்கை யாரிடத்துல கேட்பாருங்க? நம்மிடத்துல கேட்ப. ஒண்ணு அந்த தெருவுல வச்சிருந்தேனே, நீ என்ன செஞ்ச, ஏதாவது செய்தியா, அவங்களுக்கு ஒரு தடவையாவது என்ன பத்தி சொன்னியா? ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லாம அவங்க எப்படி அறிவாங்க? யாராவது ஒருத்தருக்கு வந்து அது சொல்லணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் அவங்ககிட்ட இயேசுவை பற்றி சொன்னாத்தானே அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். சொல்லாட்ட அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நம்மளுடைய கடமை, ஆண்டவர் அந்த தெருவுல நம்மளை வைத்திருப்பாரானா அவங்களுக்கு நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்ல. நீங்க கேட்கலாம், எப்படி டைரக்டா அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. சிம்பிள் வே. நீங்க அவங்களை பார்க்கும் போதோ, லிப்ட்ல போகும்போதோ, கிராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மைல், ஒரு பிராட் ஸ்மைல் பண்ணுங்க. நிச்சயமா அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மைல், செகண்ட் டைம் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? மூணாவது தடவை நீங்க எங்க இருக்கிறீங்க, இந்த தெருவில் எந்த வீடு உங்க வீடு? நான்காவது அவங்க கேட்பாங்க, நீங்க எந்த வீடு? அட்லீஸ்ட் மூணாவது தடவையாவது அவங்க நம்மகிட்ட என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. உங்க வீடு எந்த வீடு, எந்த இடத்துல இருக்கிறீங்க கேட்பாங்க. நான்காவது தடவை பார்க்கும்போது நீங்க என்ன செய்யலாம், நீங்க இது உங்க வீட்டுக்கு நாங்க வரலாமா, நீங்க எங்க, நாங்க சும்மா தான் இருக்கிற வீட்டுல, நீங்களும் வேலைக்கு போறீங்களா, சும்மா இருக்கிறீங்களா வீட்டுல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸா பழகலாமே. அவங்க வேண்டாம், வர வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஒரு நாளும் வர வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. சரி, அப்படியே வர வேண்டாம்னு சொல்லுவோம். அப்போ அவ்வளவு சீக்கிரத்துல வேண்டாம்னு சொன்னா கூட வழியில நீங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, நீங்க எங்க வேலை செய்யறீங்க, எங்க கணவர் எங்க வேலை செய்யறாரு, இப்படியாவது நீங்க என்ன செய்யலாம், பார்த்து பழகலாம். கொஞ்ச நாள் அவங்க கிட்ட பேசி கொடுத்து பழகி வரும்போது அவங்களாவே சொல்லுவாங்க, வாங்கலைங்க எங்க வீட்டுக்கு வாங்கலேன்னு. அவங்க வாங்கலேன்னு கூப்பிட்டதுக்கு முன்பாக ஓஎஸ் நானும் வரணும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்கு போன ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்க வீட்டுல பிரச்சனை ஆரம்பிப்பாங்க. எனக்கு எங்க விதமாதான் எங்குமே கிடைக்கவே. ஆனா வந்து இயேசுக்கு நாங்க ஜெபம் பண்ணோம். பாஸ்டரும் வந்துட்டு பண்ணோம். எங்களுக்கு எங்க பிரேயர் சொல்லி ஜெபி வேண்டாம் சொல்ல மாட்டோம். பிரச்சனைகளை நீங்க எங்களுக்கு அதிகமா ஓ இவங்க வணங்குற இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவர் வந்து வல்லமை உள்ளவர் சொல்லி நிச்சயமா அதுல ஒரு நம்பிக்கை உண்டாகும். பிள்ளைக்கு ரெண்டு இருக்கிறவங்க வீட்டுல விசேஷம் வரும். குழந்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய ஒரு 5 வரும். 5ல நீங்க உடனே போய் ஹோட்டல் சாப்பிடாதீங்க. நீங்க தெருவு நீங்க கூப்பிட்டு ஒரு ஸ்தோத்திரம் வைங்க, என் பிள்ளை நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு பயன்படுத்தி